யாழ்ப்பாணம் காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தை சூழ்ந்து வாழும் மக்கள் மாநகர சபை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தின் செயற்பாடுகளால் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு உடனடி தீர்வு கோரி காக்கைதீவு மக்கள் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு மீள் சுழற்சி மையத்தில் நிலவும் கழிவு முகாமைத்துவ குறைபாடுகள் காரணமாக தாங்கள் பல்வேறு சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குப்பைமேட்டில் கொட்டப்படும் கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படுவதில்லை என்றும் இதனால் துர்நாற்றம், ஈக்கள் மற்றும் புகை காரணமாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். முன்னர் மாநகர சபையின் கீழ்த்தரமான கழிவு முகாமைத்துவம் மேற்கொள்ளப்பட்டதுடன் கழிவுப் பொருட்களிலிருந்து சேதனப் பசளை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது அந்த நடைமுறைகள் கைவிடப்பட்டுள்ளதால் மனித வாழ்வுக்கு ஒவ்வாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் மீள் சுழற்சி மையத்தில் கழிவுகள் திறந்த வெளியில் எரிக்கப்படுவதால் வெளியே கூட நிற்க முடியாத அளவுக்கு புகை மற்றும் துர்நாற்றம் பரவுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினைக்கு யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் மாநகர ஆணையாளரும் நேரில் வந்து நிரந்தர தீர்வை அறிவிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் மாநகர சபைக்குள் நுழைந்து தமது எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த இளையான் தொல்லைகள் அதெல்லாம் சாதாரணமாக சுகாதார பகுதியினர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என்றால் இது கடந்த காலங்களில் போல இப்போ இல்லை. இப்போ மக்கள் அதில் குடியேறிக்கிட்டு வர்றாங்க. அதில் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. நான் எங்களோட முஸ்லீம் மக்களுக்காக நான் கதைக்கல, எங்கள் தமிழ் மக்களுக்காக சேர்த்து தான் நான் கதைக்கிறேன். எனவே இதுக்கு தகுந்த எங்கள் அதிகாரிகள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் ஒரு மாநகர சபை உறுப்பினர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி. நான் மக்களுக்காகத்தான் நான் கதைக்கணுமே ஒழிய மாநகர சபைக்காக என்னால் கதைக்க இல்லாது. நான் இந்த இடத்துலையும் கதைப்பேன், சபையிலையும் இதை கதைப்பேன். இந்த சுகாதார குழுவோட கதைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். முந்தின நாள் கூட ஒரு சுகாதார குழு கூட்டத்தில் எங்களோட சுகாதார குழு தலைவர், எங்களோட மேயர் அம்மா மதிவதனி அம்மா, மற்றது ஆணையாளர் யார் எங்களோட கமிஷனர் அவர்கள் இருக்கும்போது இது சம்பந்தமாக பேசப்பட்டது. அது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் என்பது தெரியல. ஆனால் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இதை இந்த நிலைமையை நீடிக்க விடாமல் இதுக்கு தகுந்த நடவடிக்கையை மாநகர சபை எடுக்க வேண்டும். அதே நேரம் மாநகர சபைக்கு அந்த குப்பை கழிவுகளை கொண்டுவதற்காக பல நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதிகளை கொண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 27 வட்டாரத்திலேயும் இந்த ஒரு 10ஆம் வட்டாரத்தில் தான் இந்த குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. 26 வட்டாரங்களில் உள்ள குப்பைகளும் இங்கே தான் வருது. அதுல எவ்வளவு கழிவுகள் வந்திருக்கு கண்ணுக்கு தெரியலையோ. 26 வட்டாரத்துல குப்பையும் வந்து 10ஆம் வட்டாரத்தில் உள்ள கழிவு தொழிற்சாலை வந்து மிச்சங்களை 10ஆம் வட்டாரத்தில் இருக்கவே கைவிடப்பட்ட ஆக்கணும். நாங்கள் மாநகர சபையால சுகாதார பகுதியால ஒவ்வொரு வீடு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுல குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து அங்க தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கான பணமும் வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த குப்பை, இவ்வளவு பிரம்மாண்டமான குப்பை எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் இந்த மக்கள் சுவாசிக்கின்றார்கள். எத்தனை பிள்ளைகள், குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் 3 மாசம் இன்னும் போட்டால் வீட்டை விடல. ரிப்போர்ட் எடுக்கலாம் கொடுத்து தாரும். குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். அதனால இந்த மாநகர சபை உயர் அதிகாரிகள் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையே இந்த போராட்டம் தொடரும். இன்றைய இந்த சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் 9:30க்கு மாநகர சபை கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் இந்த மக்களுடைய போராட்டம் இதில் நடைபெறுவதற்கு கேள்விப்பட்டு உடனடியாக இதில் விரைந்து வந்திருந்து இதுக்குரிய வரலாறு ஒன்று பெற்றுள்ளது. போர் முடிவடைந்த பின்னர் 2011ஆம் ஆண்டு இதில் இருக்கின்ற காக்கதீவு பகுதியில் மீள் சுழற்சி மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய பணிப்புரையின் பேரில் பத்திரமுல்லையில் இருக்கின்ற மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு சென்று அங்கிருந்து இதற்கான ஆவணங்களை, இதற்கான அந்த ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் மாநகர சபையினுடைய அங்கீகாரத்துடன் நாங்கள் கொடுத்து அதற்குரிய மெஷினரியை இலவசமாக இந்த காக்கதீவில் கொண்டு வந்து பொருத்தி இது மீள் சுழற்சி மையமாக திறக்கப்பட்டு இதற்கான சேதன பசலைகள் நாங்கள் முழுமையாக பொறுப்படுத்தி பெற்று மக்களுக்கு விநியோகம் கூடி செய்திருக்கின்றோம். மாநகர சபை கூட்டங்களில் கூடி நாங்கள் இது பற்றி பேசியிருக்கின்றோம்.
அதிகாரிகள் கூறுகின்ற போது கூறியிருக்கின்றார்கள் 45 லட்சம் இந்த மீள் சுழற்சி மையத்தினால் பெறப்பட்ட சேதன பசலையை தாங்கள் விற்று வைத்திருக்கின்றோம் என்று. எனவே இதனுடைய நோக்கம் எரிப்பதல்ல, அந்த குப்பைகளை தரம் பிரித்து அதில் இருக்கின்ற குப்பைகளை மீள் சுழற்சியாக்கி மக்களுக்கு சேதன பசலையாக விநியோகிப்பதுதான் திட்டமாக இருந்ததே ஒழிய, காலப்போக்கில் வந்த நிர்வாகங்கள் இதில் நாங்கள் முன்னாள் முதலமைச்சரை கூடி நாங்கள் இதில் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு பின்னிய காலத்தில் நினைக்கிறேன் 17ஆம் ஆண்டு அந்த காலங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை துப்புரவு செய்வதற்காக, பிளாஸ்டிக் கழிவுகளை மீள் சுழற்சி செய்வதற்காக மேலும் இந்த பகுதியை பலப்படுத்தும் வகையில் இதில் ஒரு மீள் சுழற்சி மையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் அந்த நேரம் உள்ளாக இருக்கவில்லை. தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து வவுனியா போலீசாரால் இன்று விசேட விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவில் மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என வவுனியா போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக 1 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மலித் ரணதுங்க தலைமையில் வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இன்று இந்த விசேட விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசம் அணியாமல் தங்களது பிள்ளைகளை மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலைக்கு அழைத்து வந்த பெற்றோர்கள் போலீசாரால் நிறுத்தப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விபத்து அபாயங்கள் மற்றும் சட்ட ரீதியான பொறுப்புகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிறுவர்களுக்கும் தலைக்கவசம் அணிவிப்பதன் அவசியம் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பெற்றோர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இந்த நடைமுறையை முழுமையாக அமுல்படுத்த பெற்றோர்களுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது.